தொட்டதுக்காக உமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. ஆமென் கர்த்தாவே. எஸ் டாடி. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென் கர்த்தாவே. இந்த இடத்திலே கர்த்தாவே ஒரு தேவ வல்லமை கர்த்தாவே அதிகமாய் கர்த்தாவே வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. ஆமென். அந்த பிரசன்னத்துக்குள்ளாய் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே அதற்குள்ளாய் கடந்து செல்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரும் கர்த்தாவே இப்பொழுதே கர்த்தாவே ஆமென் கர்த்தாவே சிலர்கள் பலவிதமான கலக்கங்கள் மூலமாய் ஆமென் இந்த இடத்துல நிற்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எந்த கலக்கங்களா இருந்தாலும் ஆமென். ஹல்லேலூயா. அப்பா கண்ணீர்களை துடைக்கிற தேவன் தகப்பனே. ஆமென் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆமென். பிள்ளைகளை குறித்துள்ள கவலைகள் ஆமென் கர்த்தாவே. ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு என்ன நடக்கும், ஆமென் என் பிள்ளையோட எதிர்காலம் இனி எப்படி இருக்கும், ஆமென் என் பிள்ளை இனி எப்படி எந்த காரியங்களை செய்வான் என்பதை குறித்துள்ள ஒரு எண்ணங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்று சொல்றேன், விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் கர்த்தர் என் பிள்ளைய வாழ்க்கையை மாற்றுவார். ஆமென். என் பிள்ளைக்கு இப்பொழுது காணப்படுகிற எந்த காரியங்கள் சில வேளையில வியாதிகளா இருக்கலாம், ஆமென் சில வேளையில கல்வி சம்பந்தமாய் காணப்படலாம், எந்த காரியங்கள் இருந்தாலும் ஆமென் பரிசுத்த ஆவியானவரே ஆமென் நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் இப்பொழுது ஆமென் ஹல்லேலூயா ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென் இரு கரங்களை தட்டி கொண்டு ஆமென் ஹல்லேலூயா ஒரு பரிசுத்த வல்லமை கரம் ஆமென் சரீரத்துக்குள்ளாய் ஆமென் பரிசுத்த ஆவியின் வல்லமை கரம் ஆமென் சில வேளையில புத்தி மண்டலங்கள்ல ஆமென் ஹல்லேலூயா புத்தி மண்டலங்களுக்குள்ளாய் ஆமென் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுதே இறங்கு. ஓ ஷாலா ரகனாமா ரபா ஷபா ரமா ஆமென் புத்தி மண்டலங்கள் அடைத்து வைத்திருக்கிற ஆமென் புத்தி சம்பந்தமாய் ஆமென் அடைத்து வைத்திருக்கிற ஆமென் புல்லாங்குகள் இப்பொழுது விலகட்டும் அப்பா இயேசுவின் நாமத்திலே ஆமென் ஒரு ரிஸ். ஓ ஷபா நாமா ரஷபா ரிகரபா லபா. ஆமென் கர்த்தாவே நீர் விடுவித்த கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய பாதத்திலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையாய் கேட்க இருக்கிறோம் அப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. தாழ்த்தி தெரிகிறோம், சமர்ப்பிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் இப்பொழுது தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிற பிள்ளைகள் ஆமென் ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா அவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவர் துதிக்கு பாத்திரர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஒரு ஆமென் வேத பகுதியை எடுத்துக்கொண்டு ஆமென் நாம் தியானிக்கலாம். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அவருடைய வசனம் நம்ம முடிந்தினா எல்லாரும் ஜஸ்ட் ஒன்று எழும்பி நின்று நம்ம எல்லாரும் எழும்பி நின்று அந்த தேவ வார்த்தையை வாசித்துக்கிட்டு ஆமென் அமர்ந்திருக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அவருடைய 20 முதல் ஆமென் 26 வரை உள்ள வார்த்தையை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். John chapter 11 ஆமென் verse 20 to 26. ஆமென். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாட்களில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறியா என்றார். ஆமென். எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் இப்பொழுது அமர்ந்திருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியானதை குறித்து நாம் பார்க்கிற வேளையிலே ஆமென் நாம் எல்லாருக்கும் ஆமென் மிகவும் நன்றாய் அறிந்திருந்த ஒரு வேத பகுதி. ஆமென். இதை நாம் பல தடவை ஆமென் மெசேஜ்கள் மூலமாக இந்த செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஆமென் லாசர் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மனிதன் ஆமென் தேவனுடைய நண்பனாய் இருந்த ஒரு மனிதன் உலகத்திலிருந்து வியாதிப்பட்டிலிருந்து மாற்றி போகிறார். ஆமென். இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் நமக்கு தெரிந்தது ஆமென் மரியாளும் மார்த்தாளையும் குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு
தடவை முன்பு ஒரு காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் அவங்க வீட்டிலே கடந்து சென்றார். வீட்டிலே கடந்து சென்ற வேளையிலே அந்த இடத்துல பார்க்கிற வேளையில் மார்த்தாள் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையுமே செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மரியாளோ என்ன பண்ணுறாங்கன்னா தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தாங்க. இந்த இடத்துல அப்படியே கேட்டுக்கொண்டிருந்த வேளையில் மார்த்தாள் என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி வந்துக்கிட்டு இயேசுவை கிட்ட சொல்கிறாங்க, இந்த மரியாளை பாருங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க, எனக்கு உதவியா எந்த காரியங்களுமே செய்யவில்லை என்று அவங்க சொல்றாங்க. உடனே ஹல்லேலூயா அந்த இடத்துல வேதத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா மார்த்தாளே மார்த்தாளே நீ பலவிதமான காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், ஆனால் மரியாள் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. சில வேளை அது போலதான் நாமும் பலவிதமான தேவையில்லாத காரியங்களை குறித்து நம்ம சிந்தனைக்குள்ளாய் நாம் அதை எடுத்து கொண்டு வைப்போம். தேவையில்லாத காரியங்களை குறித்து கவலைப்பட்டு சில வேளையில வாழ்க்கை சில வேளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுசுகளையுமே நாமே சிந்தித்து அளவில்லாமல் நம்முடைய ஆயுசு நாமே குறைத்து கொண்டு போயிடுவோம். ஆனால் அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மரியாள் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்திருக்கா. இன்றைக்கு என்ன கேட்கிற தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் ஒரு நல்ல பங்கை நீங்க தேர்ந்தெடுப்பீங்கன்னா நல்ல பங்கு என்று சொல்லப்படுகிறது கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை தியானிப்பதும் அவருடைய சமூகத்தில் அவரோடு உள்ள ரிலேஷன்ஷிப்பை நாம் வைத்து கொண்டிருப்போம். ஆனால் எந்த கவலைகள் சில வேளையில சூழலாம், சில வேளையில பலவிதமான கலக்கங்கள் நம்மை ஆழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் அந்த கலக்கத்தின் மத்தியில் இருந்து நம்மளை அதிலிருந்து ஓவர் கம் பண்ண நமக்கு கர்த்தர் உதவி செய்வார். இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து பிற்பாடு இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்றால் லாசர் அந்த வியாதிப்பட்ட உலகத்திலிருந்து மாற்றப்பட்டு போகிறார். உலகத்திலிருந்து மாற்றப்பட்ட வேளையில தான் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த செய்தி போகிறது. இயேசு கிறிஸ்துவும் அந்த இடத்துல ஒரு வேதத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சுவிசேஷம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஹல்லேலூயா 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமையை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனாலே மகிமைப்படுவார். சில வேளையில சில வியாதிகள் இருக்கலாம், சில கலக்கங்கள் சில வேளையில இருக்கலாம், அது நம்முடைய தேவனுக்கு மகிமைப்படுத்துகிறதாய் மாறும். ஹல்லேலூயா எல்லா வியாதிகளும் சில வேளையில இந்த இடத்திலும் அந்த இடத்துல கர்த்தர் மகிமைப்படுவார். அது எப்படி மகிமைப்படுவார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு திட்டமாய் சொல்றேன். இந்த இடத்துல திரும்பி பார்க்கிற வேளையில அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு வருகிறார் என்று செய்தி கேட்ட உடனே மார்த்தாள் என்ன பண்றாங்கன்னா ஓடி போகிறாங்க. அந்த வீட்டில் யூதர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க, யூத ஜனங்கள் அந்த இடத்துல வந்திருக்காங்க. இவங்க ஒரு மரணம் நடந்துருச்சுன்னா, சாதாரண ஒரு வீட்டில் மரணம் நடந்துச்சுன்னா சில நாட்கள்ல அவங்களை தேற்றுவதற்கும் அவங்களுக்கான ஆறுதலான வார்த்தைகளை சொல்வதற்கும் ஜனங்கள் இருப்பாங்க. அப்படி ஆறுதலான சொல்வதற்கான வார்த்தைகளை சொல்வதற்கு யூத குலத்தில் உள்ளவர்களே யூதர்களே அதற்குள்ளாய் இருந்தார்கள். அந்த இடத்துல பார்க்கிற வேளையில மார்த்தாள் என்ன இந்த செய்தி கேட்ட உடனே அந்த இடத்திலிருந்து ஓடி போறாங்க. இயேசு வருகிறார் என்று கேட்ட உடனேயே ஓடி போகிறாங்க. ஆனால் மரியாள் அந்த இடத்திலிருந்து அப்படியே இருக்கிறாங்க. அவர்கள் அப்பொழுதுக்கும் உள்ளம் கலந்து உள்ளம் நொறுக்கப்பட்டதாய் உடைந்ததாய் உள்ளம் நொறுக்கப்பட்டதாய் ஹல்லேலூயா நான் திரும்ப சொல்றேன், உள்ளம் நொறுக்கப்பட்டதாய் கலக்கம் நிறைந்தவளாய் அந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா இன்றைக்கு என்ன கேட்கிற தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், உள்ளம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கலக்கங்கள், இருதயத்தில் ஆழத்திலிருந்து கலக்கங்கள். பரிசுத்த ஆவியானவர் முன்பே சொன்னது போல ஆழத்தில் உள்ள கலக்கங்கள், ஏதோ ஒரு காரியங்கள் இதுல இருக்கிறவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில ஹல்லேலூயா பொறுத்து கொள்வதற்கே முடியாது. ஆனால் உலகத்தில் காரியங்கள் நான் பார்க்கிற வேளையில என் ஃபேஸ் சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா வெளி தோற்றத்துல சந்தோஷமா இருக்கு, ஆனால் இருதயத்துக்குள்ளாய் கலக்கம் நிறைந்தவனாய் ஹல்லேலூயா கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் என் படுக்கைய ஆழ்ந்து கொண்டிருக்கிற அதற்காக நான் சொல்றேன், ஹல்லேலூயா கண்ணீர்களை துடைக்கிற தேவன் அவர் உண்டு. மார்த்தாள் என்ன பண்றாங்கன்னா ஓடி செல்றாங்க. ஓடி சென்றுகிட்டு அந்த இடத்துல இயேசுவின் பாதத்துல வர்றாங்க. இயேசுவின் பாதத்துல வர்றது அதான் 20
23வது வசனம் சொல்லப்படுகிறது, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அந்த இடத்துல ஆமென் ஹல்லேலூயா ஆமென் இயேசு சொல்கிறார், உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். ஆமென். ஆனாலும் ஆமென் மார்த்தாள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்று சொல்றேன், ஆமென் மார்த்தாள் எப்பவுமே வேற வேலைகளை கருத்து அந்த இடத்துல இருந்தாங்க. ஆனால் மரியாள் அப்படி இல்ல, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தபடினால மரியாளுக்கு தெரியும் என் தேவன் ஆமென் சம்பவங்களை செய்வார் என்பதை குறித்து மரியாள் நேரத்தை திட்டவட்டமாய் அவங்க அறிந்திருந்தாங்க. ஆனால் மார்த்தாளோ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி கொண்டு பல வேலைகளை காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கு அதுதான் தெரியும், வேற வேலைகளை குறித்து தான் தெரியும், வேலை காரியங்களை குறித்து தான் தெரியும். அவங்க இந்த இடத்துல சொல்கிற வேலையிலுமே அவங்களுக்கு அந்த விசுவாசம் வரல. ஆமென் ஹல்லேலூயா ஆமென் என் தேவன் விடுவிப்பார். ஆமென் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். ஆமென் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆனாலும் அது அவங்க விசுவாசிக்கல. அவங்க என்ன விசுவாசித்தாங்கன்னா, ஆமென் ஹல்லேலூயா உயிர்த்தெழுந்த நாள் வருகிற வேளையில அந்த நேரத்துல ஆமென் நம்மளோடு சேர்ந்து உயிர்த்தெழுவாங்க என்பதை குறித்து ஆமென் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்பதை குறித்து அவங்க நினைத்தாங்க. ஆனால் அப்படி அல்ல. இயேசு சொன்னது ஆமென் இப்பொழுதே ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா நான் ஒன்று சொல்றேன், இப்பொழுதே ஹல்லேலூயா ஆமென் உன் சகோதரன் உயிர்த்தெழுவார். இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கிற விஷயத்தின் மேல ஆமென் ஜெபத்துக்கு பதில் இல்ல, ஆமென் நான் ஜெபித்துக்கிட்டு ஆமென் ஹல்லேலூயா சோர்வடைந்து போயிட்டேன் என்று குறித்து ஜெப குறிப்புகளை ஆமென் க்ளோஸ் பண்ணி வைத்திருக்கிற காரியத்தின் மேல என் தேவன் அதிலிருந்து ஒரு பதிலை கொடுப்பார். ஆமென். கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் அதிலே உண்டாகும். ஓ ஷபா ரபா நாமா ரபா ஷகே ரபே லமா ஹவுட சேகா ரஷக நாமா ரபா. ஆமென். டாக்டர்கள் சில வேளையில சொல்லலாம், மருத்துவர்கள் சொல்லலாம், ஆமென் இனி இதற்கு ஆமென் ஒன்றுக்குமே ஒரு ஆமென் என்ன சொல்றதுக்கு ஆமென் இனி ஆமென் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென் டாக்டர்கள் ஒரு நாளை குறிக்கலாம். ஆமென் ஒரு நாளை குறிக்கிறது மருத்துவர்கள் அல்ல, நம்மை சிருஷ்டித்த தேவன். ஆமென் உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். மருத்துவர்கள் சொல்லலாம் ஆமென் எல்லாம் முடிந்தது என்று, சில வேளையில எல்லாம் முடிந்தது என்று காணப்படும். அந்த இடத்துல அத்தருணத்துல ஒரு மாற்றம் சம்பவிக்கும் என்பதை குறித்து நீங்கள் மறந்து போக கூடாது. ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஆமென் ஹல்லேலூயா ஆமென். ஒரு வெள்ளினாலும் ஆமென் ஒரு பொன்னினாலும் உண்டாக்கின தேவன் அல்ல நாம் ஆராதிக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஆமென் ஹல்லேலூயா ஆமென். அவரால் எல்லாம் கூடும். ஆமென். கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். இந்த இடத்துல பார்க்கிற வேளையில ஆமென் ஹல்லேலூயா ஓ ஷகா ரபா நாமா ஆமென் ஹல்லேலூயா. அப்பொழுது ஆமென் 31ஆம் அதிகாரம் ஆமென். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த யூதர்களும் ஆமென். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, அந்த இடத்துல யார் இருந்தாங்க? யூதர்களும். மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். ஆமென். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே ஆமென் அவர் பாதத்திலே விழுந்து ஆண்டவர் அவர் பாதத்திலே விழுந்து ஒன்று நான் சொல்றேன் ஆமென். எப்பொழுதுமே மரியாள் என்ன பண்றாங்கன்னா ஆமென் ஆண்டவருடைய பாதத்திலே எப்பொழுதுமே விழுவாங்க. எப்பொழுதும் மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே தான் இருப்பாங்க. ஆமென். நான் அதுக்கு ஒன்று சொல்றேன், இந்த இடத்திலேயுமே ஆமென் கிறிஸ்து ஆமென் இயேசு கிறிஸ்து மரியாளுடைய வீட்டிலே சென்ற வேளையிலுமே அவர் பாதத்தின் அருகாமையிலே தான் மரியாள் இருந்தாங்க. அதே போல அதற்கு முன்பாக ஆமென் வேதத்திலே நாம் வாசிக்கப்படுகிறோம் ஆமென் ஹல்லேலூயா. அவர்கள் ஒரு கூட்டமாய் இயேசுவும் அவருடைய சீஷர்களுமாய் கூடியிருந்த வேளையில மரியாள் ஆமென் நல்ல தைலத்தை கொண்டு அவர் பாதத்திலே ஆமென் ஹல்லேலூயா வீசி ஆமென் அவர் பாதத்தை கண்ணீர்னால துடைத்தவள். ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் அவருடைய பாதத்தில் அருகாமையில இருப்பீங்கன்னா அவர் பாதத்தை முருக பிடித்துக்கொண்டு அவர் பாதத்தில் இருப்போமானால் நிச்சயமாக ஆமென் ஹல்லேலூயா சில வேளையில ஆமென் எந்த சூழ்நிலைகள் போலலாம் ஆமென் நெருக்கமான பாதைகளில் நடக்கலாம் ஆமென் வனாந்தரத்தின் பாதையை போல என் வாழ்க்கை ஓடலாம். அவருடைய பாதத்தின் அருகாமையில இருக்கிறத நாம் மறந்து விடாமல் ஆமென் அவருடைய பாதத்தை நாம் பற்றி கொண்டிருப்போமானால் நிச்சயமாக அதற்கு ஒரு பதில் உண்டு. ஆமென் ஹல்லேலூயா ஓ ஷபா நாமா ரபா ஆமென் ஹல்லேலூயா. அப்பொழுது இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஆமென் ஹல்லேலூயா மரியாள் ஓடி வந்து அவர் பாதத்துல தான் விழுறாங்க, வேற எங்கேயும் விழல. ஆமென் ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவர் பாதத்துல விழுந்துக்கிட்டு ஆமென் வேதம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றான். அவள் அழுகிறதை அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து ஆமென் அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார்.
ஏமன் இந்த இடத்துல பார்த்துக்கோங்க யாரெல்லாம் கலங்குறாங்கன்னு. ஒன்று ஏமன் மரியாள் ஏமன் எப்படி கலங்குறாங்கன்னு பாருங்க. உடைக்கப்பட்டதாய் ஏமன் எல்லாம் போனது போல இருதயத்திலிருந்து அப்படியே கலக்கமாய் ஏமன் ஆண்டவருடைய பாதத்தில் விழுங்குற வேளையில யூதர்களும் இதை பார்த்து ஏமன் கண்ணீர் விடுறாங்க. ஏமன் புற சாதிகளை பார்த்து ஏமன் கண்ணீர் விடுறாங்க. ஏமன் கண்ணீர் விட்ட பிற்பாடு இயேசுவும் அந்த இடத்துல கலங்குறாங்க. ஏமன் ஹல்லேலூயா, ஏமன் ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க ஏமன் அதுக்கப்புறம் அவர் கேட்கிறாரு, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசுவும் கண்ணீர் விட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய பாதத்துல ஒரு அழுது ஏமன் உடைக்கப்பட்டதாய் ஏமன் ஹல்லேலூயா ஏமன் எப்படி ஆண்டவருடைய பாதத்துல போனாங்கன்னு பார்த்துக்கோங்க. உடைந்ததாய் ஏமன் ஹல்லேலூயா. சில வேளையில நம்முடைய சுபாவங்களை ஏமன் ஹல்லேலூயா ஏமன் ஹல்லேலூயா நான் இவ்வளவு பெரிந்தவன் ஏமன் நான் இவ்வளவு திறமைசாலி அப்படின்னு ஆண்டவருடைய பாதத்துல எல்லாமே எல்லாமே ஹல்லேலூயா எல்லாம் ஒதுக்கி வைத்துக்கிட்டு அதை எல்லாம் ஒதுக்கி வைத்துக்கிட்டு ஆண்டவருடைய பாதத்துல அப்பா பிதா நமக்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார அதிகாரத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு எல்லாவற்றையும் மாற்றி வைத்துவிட்டு அப்பா நான் உம்முடைய பாதத்தில் வருகிறேன். ஆமென். உம்முடைய பாதத்தில் வருகிறேன். ஆமென். என்னையே தருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் உடைந்த நிலைமையோடு ஆமென் ஹல்லேலூயா அவருடைய பாதத்தில் இருந்து ஜெபிப்பீங்கன்னா நிச்சயமாக எந்த விஷயத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அதற்கு பதில் அவர் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஆமென் இயேசுவும் ஆமென் கண் கலங்குகிறார். ஆமென். அவர்களை பார்த்துக்கோங்க. ஒன்று பார்த்துக்கோங்க. ஆமென். மரியாளை பார்த்து ஆமென் யூதர்களும் கண் கலங்கினார்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஆமென் அவர்கள் சும்மா ஒரு அழுகை அல்ல அழுதது, அவர்கள் இருதயம் உடைக்கப்பட்டதாய். ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல இருதயம் உடைக்கப்பட்டதாய் ஆமென் உடைந்த இருதயத்தோடு ஆமென் உடைந்த இருதயத்தோடுன்னு சொல்றது ஆமென் நம்முடைய சுபாவங்கள்ல ஆமென் ஹல்லேலூயா சில வேளையில ஆமென் நமக்கு பல சுபாவங்கள் உண்டு. ஆமென் ஹல்லேலூயா அந்த மாம்சத்தின் சுபாவங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பாதத்துல மாற்றி வைத்துக்கிட்டு ஆமென் முழங்கால் படியிட்டு அப்பா நான் என்னையே தருகிறேன் ஐயா என்னையே தருகிறேன் ஆமென் உடைந்த நிலைமையோடு அவருடைய பாதத்துல நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமாக அதற்கு ஒரு பதில் உண்டு. ஆமென். கர்த்தர் நம்மை அதிலிருந்து நம்மை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. நம்மை உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. மனிதர்கள் ஆமென் சில வேளையில நம்மை ஆமென் தேற்றுகிற வார்த்தைகளை போல சொல்லிக்கிட்டு ஆமென் நான் உங்களோடு கூட இருப்பேன் ஆமென் ஹல்லேலூயா கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று அவர்கள் கை வார்த்தை மூலமா சொல்லுவாங்க. ஆனால் சில வேளையில சிக்கலான காரியங்களை மாட்டிக்கொள்கிற வேளையில அவங்களும் கைவிட்டு போவார்கள். ஆனாலும் வேதத்திலே ஆமென் என் தேவன் சொல்லுகிறார் கடைசி பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். நான் உன் கரத்தை பிடித்து கொண்டு உன்னை நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன். ஆமென். அவர் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் பெரியவர். ஆமென். நம்மளோடு கூட இருக்கிறார். ஓ ஷபா நாம ரிகா ரபா ஆமென். அன்க்கு புறப்படு ஆமென் நாம் கீழே வாசிக்கப்படுகிற வேளையில ஆமென் இயேசுவும் ஆமென் அவருடைய சீஷர்களும் எல்லாரும் சேர்ந்து ஆமென் அவர் வைத்திருந்த ஆமென் லாசர் வைத்திருந்த அந்த இடத்துல போறாங்க. ஆமென் அந்த கல்லறைக்கு முன்பாக போகிறாங்க. ஆமென் போகிற வேளையில ஆமென் ஹல்லேலூயா இந்த இடத்துல 31வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். ஆமென். மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் எல்லா இடத்திலுமே பாருங்க ஆமென் மார்த்தாள் தான் வராங்க. ஆமென் ஹல்லேலூயா. மரியாள் அந்த இடத்துல வரல. ஆமென் மரியாளுக்கு தெரியும் ஆமென் என் தேவன் ஆமென் மரியாள் அதற்கு முன்பாகவே நல்ல பங்கு அவங்க டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஆமென் இந்த இடத்துல சொல்றாங்க இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றால் ஆமென் மரித்தவனுடைய சகோதரியாக மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாரம் ஆமென் 4 நாள் ஆயிற்று என்றார். ஆமென் ஹல்லேலூயா. ஆமென் சில வேளையில வருஷங்கள் ஆயிருக்கலாம் ஆமென் வருடங்கள் ஆயிருக்கலாம் நாற்றம் நிறைந்த சூழ்நிலையில இருக்கலாம். ஆமென் ஹல்லேலூயா. சொல்லலாம் 4 நாள் ஆயிற்று நாறி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் அந்த நாற்றம் வைத்த வேளையில ஆமென் என் தேவன் அதிலிருந்து விடுவிப்பதற்கு போதுமான தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் அப்பேற்பட்ட தேவன். இந்த இடத்துல வருகிற வேளையில ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆமென் ஹல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. ஆமென். விசுவாசித்தால் நாம் தேவனுடைய மகிமையை காண்போம். வாயினால சொல்லுங்க ஆமென் நான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நாங்கள் காண்போம்.
Oh Shaba Raba Nama Rika Nama Raba Uda Rika Rashake Nama Rika Raba Laba Raba. Amen. Hallelujah. Amen. Hallelujah. 41வது வசனம். Amen. அப்பொழுது மரித்தவன் Amen வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து Amen பிதாவே Amen பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீ எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ் நிற்கிறேன் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஷாபா நாமா. ஆமென். இந்த இடத்துல வேகமாக ஓடுகிறார். ஆமென். ஹல்லே 44வது வசனம். ஆமென். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். ஆமென். அவன் கால்களும் கைகளும் ஆமென் பிரேத சிலைகளால் கட்டப்பட்டிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அவன் முகம் ஆமென் சீலைகளால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவைகளை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஆமென். சில வேளையில இன்றைக்கு ஆமென் ஹல்லேலூயா சில வேளையில பாவத்து நூலையாய் ஆமென் சுற்றி கொண்டு ஆமென் பாவத்து சீலைகளால கட்டப்பட்டிருக்கிறீங்கனா ஆமென் ஹல்லேலூயா அதிலிருந்து இயேசு நமக்கு ஒருவர் உண்டு. ஆமென். நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்து ஆமென் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன் ஆமென் அவர் ஒருவர் உண்டு. ஆமென். எந்த பாவத்தில் நீங்க சூழ்ந்திருந்தாலும் அந்த பாவத்தின் சீலைகள் கட்டுகளை அவிழ்த்து போடுகிற தேவன் ஆமென் அவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். அவருடைய பாதத்தில் ஒன்றே நாம் சொல்ல வேண்டும். அவருடைய பாதத்தில் அறிக்கை பண்ணிட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லப்படுகிறது எவன் தன் பாவங்களை அறிக்கையிடுகிறானோ அவன் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆமென் விட்டுவிட்டால் ஆமென் நம்மளை விடுவிக்கிற தேவன் எல்லாவற்றிலிருந்து ஆமென் நம்மை விடுவிப்பார். இன்னைக்கும் நாமும் நல்ல ஒரு பங்கை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். ஆமென். நாம் இருக்கிற இடங்களை ஆமென் கண்களை மூடலாம். இயேசு தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென். கேட்ட வசனத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யாமல் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.